நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை உம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி கிருபையாய் இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலே கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை நினைத்து உம்முடைய சர்வீஸிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து சர்வீஸிலே கலந்து கொள்ள முடியாமல் சூழ்நிலை நிமித்தமாக தங்களுடைய இல்லத்தில் இருந்து கர்த்தாவே இந்த சர்வீஸிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். குடும்பமாக சேர்ந்து உம்முடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக, கரோனா வைரஸ் நிமித்தமாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உலகத்திலே அமைதியற்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை கர்த்தாவே உம்மிடத்திலே திரும்பும்படியாக ஆண்டவரே தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சூழ்நிலைகள் நிமித்தமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள் ஆண்டவரே வேலை இல்லாமை, உணவு இல்லாமை, ஒவ்வொரு நாளும் தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸை கர்த்தாவே தயவு கூர்ந்து உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் அழித்து போடும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே விரைவாக ஆண்டவரே சமாதான முறையில் சந்தோஷமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் உம்முடைய பாதவடியில் வருகிறோம் சுவாமி. திகையாதே, கலங்காதே, நான் உங்கள் தேவன், உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்ற வாக்குத்தத்தின்படி எங்களை நீ தாங்கி அரவணைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தாவே ஆண்டவர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வாக்குத்தத்தின்படி நீர் எங்களுக்கு பலத்தை கொடுக்க போறதற்காக நன்றி. பாடுகின்ற பாடல்கள், வேத வசனங்கள், கொடுக்கின்ற உம்முடைய வார்த்தை அத்தனையும் ஆண்டவரே இந்த காலங்களிலே எங்களுக்கு பிரயோஜனமாக எங்களை திடப்படுத்திக் கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்துவது போல வரப்போகின்ற காலங்களிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவருடைய கரத்துக்குள்ளாக தாங்கி நீர் ஆதரிக்க வேண்டுமா செபிக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 20 முடிய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 20 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இந்த திருத்துவ ஞாயிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையின் வழியாக உமது சத்தத்தை கேட்கிற விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உமது திருத்துவ பிரசன்னத்தினால் நீர் எங்களை அதினதின் காலத்திலே எங்களை சந்திக்கிற இறைவனாக, எங்களை ரட்சிக்கிற இறைவனாக, எங்களை ஆசீர்வதிக்கிற இறைவனாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உமது திருத்துவ தன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உமது வெளிப்பாட்டை வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமது வார்த்தைகளை கேட்கிற உமது அடியார்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு உலக திருச்சபையிலே திருத்துவ ஞாயிறாக கொண்டாடுகிறோம். கடவுள் தம்மை மனுக்குல வரலாற்றிலே தமது திருத்துவ தன்மையிலே வெளிப்படுத்தினார். கடவுள் ஒருவரே என்பது நமது ஆணித்தரமான விசுவாசம். ஆனால் கடவுள் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக அவர் தம்மை வெளிப்படுத்தின தன்மையிலே அவருடைய திருத்துவ தன்மையை நாம் கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். அவர் வெளிப்படுத்தின அந்த திருத்துவ தன்மை எக்காலத்திலும் வாழ்கின்ற மனிதருக்கு கடவுளுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே திருத்துவம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது திருமறையிலே இடம்பெறாத, இல்லாத ஒரு வார்த்தையை, ஆனால் கடவுளுடைய விசேஷித்த ரகசியத்தை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு மூவொரு கடவுளில் பற்றுறுதி, மூவொரு கடவுளில் விசுவாசம் என்பதாக இந்த நாளுடைய தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். We believe in the Trin God என்பது இந்த நாளுக்குரிய தலைப்பு. இந்த தலைப்பின் அடிப்படையிலே 3 கருத்துக்களை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திருமறையிலே இல்லாத ஒரு வார்த்தை திருத்துவம் என்பது. ஆனால் கடவுள் தம்மை வெளிப்படுத்தின விதத்திலே அவரை 3 தன்மையிலே விசுவாசிகளாக நாம் ருசிக்கிறோம். குறிப்பாக கடவுளை பற்றிய வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டிலே நாம் காணுகின்ற பொழுது இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியாகிய எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய உள்ள பகுதியிலே இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற முதல் கருத்து என்னவெனில், மூவொரு கடவுளில் விசுவாசம் என்ற இந்த தலைப்பிலே
பழைய ஏற்பாட்டு பாடத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகின்ற கருத்து, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். கடவுளை பற்றிய பழைய ஏற்பாட்டு கருத்து இத்தகைய கருத்தாக தான் நாம் காணுகிறோம். கடவுளோடு அதிகமாக நெருங்கின ஒரு மனிதன் உண்டென்றால் அது கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மோசே என்ற ஒரு தலைவன். அதே போல கடவுளுடைய காட்சியை பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கர்களின் வழியாக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் கூட கடவுளை பற்றிய காட்சி என்பது அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் என்பதாக. அதை இந்த நாளிலே வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 1 அதிகாரம் 27 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். கடவுளுடைய மகிமையின் ரூபத்தை இங்கே பிரகாசமாக தீர்க்கன் தமது அனுபவத்திலே சொல்வதை நாம் காணுகிறோம். எனவே பழைய ஏற்பாட்டிலே கடவுளை பற்றிய காட்சி, கடவுள் எப்படி இருப்பார் என்ற அந்த கருத்து என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்று. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற இந்த தலைப்பு, மூவொரு கடவுளில் விசுவாசம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பெறுகின்ற முதல் கருத்து, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற கடவுள். மனிதர்கள் அவரிடத்திலே நெருங்க இயலாது. அவர் எப்படி இருக்கிறார் என்பதை ஒருவர் கணிக்க இயலாது. அவர் ஒரு ஒளி பிரகாசமாக, அதிலும் கூட காணக்கூடாத ஒளியாக. கடவுளால் படைக்கப்பட்ட சூரியனை ஒருவரும் தமது கண்களால் தொடர்ந்து காண இயலாது. கண்கள் குருடாகி போகும். கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சூரியனுக்கு பகலிலே ஆட்சி செலுத்தும்படியாக மனித வாழ்வுக்கு கொடுக்கப்பட்ட, உயிரினங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூரியனுடைய தன்மையே இப்படி இருக்கும் என்றால், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் என்று திருமறை அவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய பிரகாசத்தை நாம் எடுத்து இயம்பாத அளவுக்கு அத்தகைய கோடி பிரகாசமாக, கோடி சூரியன்களோடு கூட ஒப்பிட முடியாத அத்தகைய ஒளியிலே அவர் இருக்கிறவர் என்ற அடிப்படையான கருத்தை நாம் பெறுகிறோம். எனவேதான் கடவுளுடைய பெயரை கூட உச்சரிக்க கூடாது என்று யூதர்கள் நம்பினார்கள். காரணம், அவருடைய நாமத்தை ஒருவன் உச்சரித்து உயிரோடு இருக்க முடியாது. இந்த நிலைமையிலே தான் யெகோவா என்ற நாமத்தை அவர்கள் வேண்டும் பொழுதெல்லாம், சொல்ல வேண்டிய தருணம் வந்த பொழுதெல்லாம் அதை சொல்லாமல் அதற்கு பதில் சொல்லான அதோனாய் என்ற வார்த்தையினால் கடவுளை பற்றி அவர்கள் அழைத்தார்கள். அந்த அளவுக்கு கடவுளுடைய நாமம் என்பது எடுத்து இயம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு விசேஷித்த தன்மை படைத்த ஒரு கடவுள் அவர் என்ற அடிப்படையான கருத்தை மூவொரு கடவுளில் விசுவாசம் என்ற தலைப்பை சிந்திக்கின்ற பொழுது முதல் கருத்தாக நாம் பெறுகிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு குறிப்பு, மூவொரு கடவுளில் விசுவாசம் என்ற இந்த தலைப்பிலே நற்செய்தி பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற உண்மை என்னவெனில், எல்லோரையும் சீடராக்கும் கட்டளையை பெறுகிறோம். இங்கே மூவொரு கடவுளை பற்றி நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே காணுகிறோம். கடவுளுடைய அந்த திருத்துவ தன்மையை அங்கே இந்த மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் காணுகிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எனவே இந்த இரண்டாவது குறிப்பு, இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் காணுகின்ற பொழுது, மூவொரு கடவுளில் விசுவாசம் என்பது எதற்காக என்றால், எல்லோரையும் சீடராக்கும்படியான கட்டளையை நாம் பெறுகிறோம். கடவுளுடைய இந்த தன்மையை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று ஆண்டவர் மொழிவதை இங்கே நாம் காணுகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஞானஸ்தானம் பெறுவார்கள். அந்த ஞானஸ்தானத்தை அவர்கள் கடவுளின் மூன்று தன்மையான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அந்த ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே இந்த இரண்டாவது குறிப்பு எல்லோரையும் சீடராக்கும் கட்டளை. மூவொரு கடவுளில் விசுவாசம் எதற்காகவெனில், எல்லோரையும் சீடராக்கும் கட்டளையை பெறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து தமது பிதாவின் சித்தத்துக்கு தம்மை தாழ்த்தி அவருடைய ஊழியத்திலே ஒப்பு கொடுத்த பொழுது, கடவுளை பற்றிய புதிய கருத்தை, எப்பொழுதும் எவரும் சொல்லாத ஒரு புதிய கருத்தை ஆண்டவர் இயேசு சீடருக்கு போதிப்பதை நாம் காணுகிறோம். அது என்னவெனில், கடவுளுடைய நாமத்தை, பெயரை சொன்னாலே அதாவது செத்துப்போவார்கள், அவருடைய பெயரை சொல்லி ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று நம்பினவர்கள். மட்டுமல்ல, அவருடைய ஒளி பிரகாசத்தை ஒருவரும் காண இயலாது, அத்தகைய சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர் என்று இருந்த பொழுது, கடவுளை பற்றிய கருத்து படிமத்தை எந்நாளிலும் வாழ்கின்ற மனிதர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக மனித உறவின் அடிப்படையிலே கடவுள் யார் என்பதை இயேசு கிறிஸ்து தமது சீடருக்கு கற்பிக்கிறார். கடவுள் யார் என்றால் பரமபிதா. எனவே இந்த பரமபிதா என்று ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுக்கு கடவுளை பற்றிய புதிய போதனையை கொடுத்திருப்பதினால், சீடர்கள் இயேசுவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு பின்பு ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே வந்தது. ஒரு மனிதனாய் இருப்பவர் மரித்தால் உயிரோடு எழும்ப முடியாது. எனவே மனுஷிகத்தில் வெளிப்பட்ட இந்த இயேசு யார் என்று கேள்வியை எழுப்பின பொழுது, அவருடைய விசுவாசத்தின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பதில் என்னவெனில், கடவுளை இவர் பிதா என்று போதித்தார், என் பிதா என்று சொன்னார். எனவே மனித உறவிலே கடவுளை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின இயேசுவை கடவுளுடைய மகனாக ஆதி திருச்சபை விசுவாசித்தது. எனவே கடவுள் அனைத்தையும் படைத்தவராக, பிதாவாக அவரை அறிந்து கொண்டவர்கள், படைப்பனைத்தும் பாவத்திலே வீழ்ந்த பொழுது பாவத்திலே வீழ்ந்த படைப்பை ரட்சிக்கும்படியாக வந்த இரட்சகராகிய மாம்சத்திலே வெளிப்பட்ட இந்த இயேசு என்பவர் கடவுளுடைய குமாரனாக ஆதி திருச்சபை விசுவாசித்தது. மட்டுமல்ல, இந்த நிலையிலே இருந்து அவருடைய விசுவாசத்திலே ஒரு புதிய தாவுதலுக்குள்ளாக அவருடைய விசுவாசம் வந்தது. என்னவெனில், சாதாரண மீன்பிடிக்கும் செம்படவர்களாகிய அவர்கள் படிப்பறிவற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு, இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையிலே நாம் காணுகிறோம், அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவர்களாக. படிப்பறிவற்ற இவர்கள் பெரிய போதனைகளை கொடுக்கிறவர்களாக,
அவருடைய போதனையை கேட்ட அநேகர் மனமாற்றம் பெறுபவர்களாக மாறின பொழுது இயேசுவுக்கு பின்பு இந்த படிப்பறிவற்ற சாதாரணமான எதற்கும் பயப்படக்கூடிய இந்த சீடர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு விசுவாச கேள்வி எழும்பின பொழுது அது பரிசுத்த ஆவியினால். இயேசு அவர்களோடு இருந்த பொழுது அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சகாப்தத்தை உலகம் கண்டது. எனவே இந்த நிலைமையிலே தான் இந்த சாதாரணமான சீடர்கள், படிப்பறிவற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள், மிக பெரிய போதனைகளை கொடுக்கிறார்கள். இது எப்படி என்ற கேள்வியை எழுப்பின பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினாலே. எனவே கடவுளுடைய தன்மையை மனித உறவின் அடிப்படையிலே அவரை பிதாவாக, படைப்பாளராக கண்டு கொண்டார்கள். அவருடைய குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டபடியினால் இயேசுவை அவருடைய குமாரனாக, இரட்சகராக அறிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த மீட்பின் அனுபவத்திலே எல்லா மக்களையும் எல்லா காலத்திலும் வழிநடத்த பரிசுத்த ஆவியராக சாதாரணமான விசுவாசிகளை இயக்குகின்ற மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக, மிகப்பெரிய ஆற்றலாக அவருடைய வாழ்க்கையை மாற்றினது யாரெனில் பரிசுத்த ஆவி. எவ்வாறு ஒரு மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம் என்று பிரிக்கிறோம். மனித சரீரத்தில் இருக்கின்ற ஆவி அவனை விட்டு வெளியே போய்விடுகின்ற பொழுது அந்த உடல் ஆற்றலற்ற உடலாக சவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவன் உயிர் பெற்ற மனிதனாக இயங்குகிறான். விசுவாச வரலாற்றிலே மிக சாதாரணமான சீடர்களாக இருந்தவர்கள் இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர்களாக எழும்பினதற்கு காரணம் பரிசுத்த ஆவியர் என்று புரிந்து கொண்டார்கள். எனவே திருச்சபையினுடைய விசுவாச வரலாற்றிலே கடவுளை பற்றிய புரிதல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக ஆதி திருச்சபை கண்டு கொண்டது. எனவே இந்த இரண்டாவது குறிப்பு எல்லோரையும் சீடராக்கும் கட்டளை. மூவொரு கடவுளில் விசுவாசம் என்ற இந்த தலைப்பை நாம் சிந்திக்கின்ற பொழுது எதற்காக கடவுள் தமது மூன்று தன்மையிலே தம்மை தமது சீடர்களுக்கு திருச்சபைக்கு வெளிப்படுத்தினார் என்றால் எல்லோரையும் சீடராக்கும்படியாக. உலகத்திலே பாவத்திலே உழலும் எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியாய், கடவுளுடைய ரட்சிப்பை அடைந்து கொள்ளும்படியாய், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படியாக கடவுள் கிறிஸ்துவிலே இப்படி அதனை செய்தார். மூன்றாவது ஒரு கருத்து என்னவெனில், இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. அதிலே 14ஆம் வசனம் நமது சிந்தனைக்குரிய ஒரு வசனமாக நான் கருதுகிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின 2வது மடலிலே இந்த 14ஆம் வசனம் நாம் காண்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று பவுலடியார் உடன் விசுவாசிகளை வாழ்த்துவதையும் ஆசீர்வதிப்பதையும் நாம் காண்கிறோம். இந்த கருத்தில் இருந்து நாம் பெறுகின்ற உண்மை என்னவெனில், எவ்வாறு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை மனித உறவின் அடிப்படையிலே கடவுளை பற்றிய கருத்து படிமானத்தை எளிதாக விளங்கிக் கொள்ள திருச்சபை இந்த கருத்தை மக்களுக்கு பரப்பினதோ அதே போல இங்கே மூவொரு கடவுளாகி அவருடைய மூன்று தன்மையிலே விசுவாசிகளும் மற்றவரும் பெறுகின்ற நிறைவான வாழ்வு அந்த மும்மை தன்மையிலே இருப்பதை பவுலடியார் சுட்டிக்காட்டி
உடன் விசுவாசிகளை வாழ்த்துவதை நாம் காணுகிறோம். அது என்னவெனில் அந்த 14ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும். எனவே கிருபை இயேசு சுவாமியின் வழியாக எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே இங்கே கிருபை என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்கள் அனைவரும் தகுதியற்ற நிலைமையிலே இருந்த பொழுது குமாரனாகிய கடவுளாகிய இயேசுவின் வழியாக, மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவின் வழியாக இந்த கிருபையை நாம் பெறுகிறோம். தகுதியற்றவர்களாகிய நமக்கு கடவுள் வழியாக வழங்கப்படுகின்ற ஒன்றுதான் கிருபை. எனவே கடவுளுடைய மும்மை தன்மையிலே கிருபை அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ஏனெனில் நாம் அனைவரும் பாவிகளே, கடவுளை அப்பா பிதாவே என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய அருகதையற்றவர்கள். எனவே இங்கே இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்ததினால், அவர் குமாரனாகிய கடவுளாக தம்மை கையளித்தபடியினால் இந்த கிருபை அனைத்து மனிதர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக நாம் காணுகிறோம் தேவனுடைய அன்பும். கடவுளுடைய கிருபையை தகுதியற்றவர்களாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. எனவே கடவுள், தேவ பிதாவாகிய கடவுளுடைய அன்பு மகத்தான அன்பு. அந்த மகத்தான அன்பிலே அவர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார். எனவே தேவனுடைய அன்பு திருத்துவத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் பாவத்திலே வீழ்ந்துவிட்ட மனுக்குலத்தை மீட்கும்படியான செயலை அவரே செய்கிறார். மனுக்குலம் செய்ய முடியாமல் இருந்த நிலைமையிலே இந்த மீட்கும் செயலுக்கான எல்லா காரியத்தையும் பிதாவாகிய கடவுள் செய்வதனால் அவர் தமது அன்பிலே, மனிதர்கள் மீது வைத்த அந்த அன்பிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருப்பதினால் பிதாவாகிய கடவுள் அன்புள்ளவராக, அவருடைய திருத்துவ தன்மையிலே அவர் அன்புள்ளவராக அழிந்து போகின்ற மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள அவர் தமது அன்பை வெளிப்படுத்தபடியினால், அந்த அன்பு கிறிஸ்துவின் வடிவிலே வெளிப்படுத்தப்பட்டபடியினால் பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தேவனுடைய அன்பு என்றதை தூய பவுலடியார் சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக அந்த திருத்துவ தன்மையிலே விளங்குகின்ற பரிசுத்த ஆவியாரை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். அன்பர்களே, உலகத்திலே பல்வேறு நிலைமையிலே பாவத்தினால் பிரித்தாளப்படுகின்ற நம்மை ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை இணைத்து வைத்திருப்பவர், அந்த இணைவிலே நாம் பெற்றிருக்கிற ஐக்கியத்துக்கு காரணமாய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லோரையும் அன்பு பாராட்டி எல்லோருக்கும் உதவியின் கரத்தை நீட்டி கடவுளுடைய அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்த நம்மை ஒன்று கூட்டுகிறவர், இணைக்கிறவர், ஐக்கியப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னும் பொருத்தமாக நாம் சொல்வோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வரங்களினால் நாம் உடன் விசுவாசிகள் அனைவரும் ஐக்கியத்திலே இணைக்கப்படுகிறோம். எனவே கடவுளுடைய மும்மைத்தன்மையிலே மனித உறவு சார்ந்து அவரை நாம் அறிந்து கொள்ள திருச்சபை வழிகாட்டுகிறது. அதே போல கடவுளுடைய மும்மைத்தன்மையிலே வெளிப்படுத்தப்படுகின்ற நிறைவான வாழ்வு, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, யாவரையும் இணைக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற ஐக்கியம், நமது வாழ்வோடு தொடர்புடைய இந்த செயலை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே இன்று திருத்துவ ஞாயிறை கொண்டாடுகிற நாம் கடவுளுடைய திருத்துவ தன்மையை நாம் கொண்டாடும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதன் பொருட்டு நாம் பெற்றிருக்கிற இந்த தலைப்பு மூவொரு கடவுளில் விசுவாசம். எனவே கடவுள் மூவர் அல்ல, கடவுள் ஒருவரே.
ஆனால் விசுவாச வரலாற்றிலே மனிதர்களை மீட்டுக்கொள்ள தமது 3 தன்மையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய கடவுளாக, குமாரனாகிய கடவுளாக, பரிசுத்த ஆவியாகிய கடவுளாக. எனவே இந்த விசுவாசத்தை நமது வாழ்வின் அடிப்படையாக வைத்து விசுவாச வாழ்விலே நாம் பெருகுவோம். ஆண்டவர் இயேசு தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பூவிருந்தவல்லி தூய மகதலேனா மரியாள் ஆலயத்தைச் சார்ந்த விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் வல்லமையுள்ள ஆண்டவரின் திருப்பெயரால் ஆயரின் சார்பாகவும் என் சார்பாகவும் பொருளர் சார்பாகவும் சேகர்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற 22/3/2020 ஞாயிறு முதல் இன்று 7/6/2020 ஞாயிறு வரை ஆலயங்கள் திறக்க முடியாத நிலையில் உணர்ந்த காரணத்தால் 21 ஆராதனைகள் நடைபெற வேண்டும் என்பதை அனைவரும் அறிவோம். ஆனாலும் அது தடைப்பட்டதையும் நாம் அறிவோம். ஆனால் நம் ஆயர் மூலமாகவும் பேராயத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாக கடவுள் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மை ஆவியானவரின் துணையோடு அவர் பாதையில் வழிநடத்திய நம்முடைய ஆயர் திரு டி. குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் பிசாசினுடைய வல்லமையின் மூலமாக இந்த கொரோனா கொள்ளை நோய் தாக்கம் அழிக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயம் திறக்கப்படவில்லை என்ற ஒரு பாதிப்பும் மனதில் இருந்தாலும் கூட ஆண்டவரின் திருவுள்ள சித்தப்படி ஆலயத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் ஆராதனை செய்ய முடியும் என்பதல்ல, ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அப்படிப்பட்ட ஆராதனையை நாம் செய்ய முடியும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் நமக்கு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் இல்லங்களிலே செய்திருக்கிறார். நாம் அமர்ந்து அவரை துதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறேன். அத்தோடு ஊரடங்கு காலங்களில் நாம் குருசேகத்தை சார்ந்த வறுமை கோட்டிற்கு உள்ளவர்களுக்கு நாம் குருசேகத்தின் சார்பாக உதவிகள் செய்யும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். நான் பழுஞ்சூர் கிராமத்திற்கும் மாங்காடு திருச்சபையை சேர்ந்த ஏழை மக்களுக்கும் மாதம் 300 ரூபாய் என்ற வகையிலே அவர்களுக்கு நிதி கொடுத்து வந்திருந்தோம். இந்த ஊரடங்கின் பாதிப்பின் காரணமாக செயற்குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த எண்ணத்தோடு அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டு மார்ச் மாதத்தில் அந்த 300 ரூபாய்களோடு அதிகமாக 500 ரூபாய்களும் இன்னும் அதிகமாக 10 கிலோ அரிசியும் கொடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம். அந்த மாதத்தில் நாம் உதவி செய்த 39 குடும்பங்கள் பழுதூரை சார்ந்தவர்களுக்கும் 15 குடும்பங்களை சேர்ந்த மாங்காடு திருச்சபையாருக்கும் உதவி செய்தோம். ஊரடங்கானது திரும்பமாக ஏப்ரல் மாதத்திலே ஊரடங்கு விதிக்கப்பட்ட பொழுது 2ஆம் முறையாக விதிக்கப்பட்ட ஊரடங்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர்களுக்கு 10 கிலோ அரிசி, 1 கிலோ கோதுமை மாவு, 1 கிலோ ரவை கொடுத்து உதவியது எங்களை உள்ளபடியே நாங்கள் மனமகிழ்ச்சி கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பேராயத்திலிருந்து நல உதவிகள் செய்ய வேண்டும், ஆகவே உங்கள் குருசேகத்திலிருந்து அந்த உதவிகளை செய்யுங்கள் என்று கேட்டபொழுது நம் குருசேகத்திலிருந்து பேராயத்திற்கு 2 லட்சம் ரூபாய்களை நல உதவியாக கொடுத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் வாயிலாக பேராயர்கள் பேராயத்தில் உள்ள வறுமை கோட்டுக்குள் இருக்கிற ஏழைகளுக்கு நல உதவிகளை செய்தார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட காரணங்களினால் இந்த காரியங்களை செய்வதற்கு எங்களோடு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சேகர்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிற ஆராதனையில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் படித்து வாழ்த்துதல் சொல்வது நம்முடைய வழக்கம். இந்த ஊரடங்கின் காரணமாக ஆராதனை நடைபெறாத காரணத்தினால்
அந்த பிறந்த நாட்களும் திருமண நாட்களும் வாசித்து சொல்லாமல் இருந்தோம். இன்றிலிருந்து அது தொடர்ந்து வாசிக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் என்பதை தெரிவித்து, இன்றைய தினத்திலே இன்று 7/6/2020 பிறந்த நாளை காண்பவர்கள் திரு பெஸ்ஸி ஜெபராஜ் ஆர், திருமதி மஞ்சுளா, திரு ராஜன் சி, திருமதி லிடியா ஞானரூபி கே. 8/6/2020 செல்வி அபிகாயில் கேப்ரியலா ஜா, திரு கிறிஸ்டபர் ராஜகுமார் ஜி, செல்வி செரினா எஸ்தர் டி, திரு பால் சுயர்நாத் பி, திருமதி பிரீதா ராஜகுமாரி சி, திரு ராஜசேகரன் எம், செல்வன் விஜய சாலமோன். 9ஆம் தேதி செல்வன் டேரியல் ரியான் ஏ, செல்வன் பால் சுதாகர் டி, செல்வி மெர்லின் ரோஷ்மா ஷெரீன், திரு எஸ்கே விஜய் சந்திரன். 10ஆம் தேதி திருமதி அனிதா சாலமோன் ஜேபி, திரு கோயில் பிள்ளை எம், செல்வி சோஃபியா சார்லட் எல், திருமதி தயாமணி என், திரு தாஸ் கே, திரு பெக்சல் சாம்வேல், திரு யோபு ஒய், திரு ரெஜினா ஏஞ்சல் ஐ, திருமதி வனிதா சுவர்ணகுமாரி எஸ், திரு ஜான் கிறிஸ்டபர் என். 11ஆம் தேதி செல்வி சிமி ஜெபசீலி எல்கே, செல்வன் பிரிந்தன் யார்த்தேல் வில், திருமதி மணிமேகலா ஐ, திருமதி ஜீவரத்னம் என். 12ஆம் தேதி திருமதி மெர்சி கிறிஸ்டினா தங்கம், செல்வி அனுஷா ஏஞ்சலின், திருமதி டான்சி டெய்சி சாந்தி ஜே, திரு எஸ்சி ராஜன், திருமதி ரூத்தம்மாள் பி. 13ஆம் தேதி செல்வன் ஜெஸ்வின் ஜோசப் ஜே, செல்வி அர்சினி நிகிதா டி. இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண ஆண்டை காண்பவர்கள் 7/6/2020 திரு டேவிட் விஜயகுமார் என், திருமதி ஏன் டேவிட். 8ஆம் தேதி திரு எஸ் ஆனந்த், திருமதி ஏன் கமலவதனி. 9ஆம் தேதி திரு டி ஆபிரகாம், திருமதி அருமைநாயகம் ஏ, திரு அருண் எஸ், திருமதி சத்யா ஏ, திரு ஸ்டீஃபன் ஜே, திருமதி நளினி ஸ்டீஃபன். 10ஆம் தேதி திரு வெள்ளத்துறை ஜான்சன், திருமதி லீலாவதி விஆர், திரு பெஞ்சமின் மார்ட்டின் சத்யநாதன், திருமதி அபிஷேக் தியாகராணி. 11ஆம் தேதி திரு ஐஸ்டின் பெர்மி இ, திருமதி ஷேலி லிடியா நிபராணி, திரு சாமுவேல் வேதக்கன், திருமதி ஜெபா எஸ், திரு சாமுவேல் சுகந்தகுமார் பி, திருமதி கேத்ரின், திரு தாஸ் கே, திருமதி துரைசாணி டி. 12ஆம் தேதி. 13ஆம் தேதி திரு மில்டன் ராஜதுரை ஆர், திருமதி ஷீஜா எஸ், திரு சார்லஸ் ஜோஷுவா சி, திருமதி வெண்ணிலா கே, திரு ரமேஷ் எஸ், திருமதி ரீனா ஆர், திரு இயேசு பிள்ளை பி, திருமதி கிறிஸ்டி, திரு குணசேகர் பி, திருமதி சிப்பர்வால் மெட்டில்லா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணும் உங்கள் அனைவரையும் அன்புடன் மகிழ்ச்சியோடையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு துணையும் கேடமாக இருந்து இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்துவாராக. ஆமன். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற உங்களுக்கு ஆயர் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நிறைவாக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, எங்களை நேசிக்கின்ற பரம தகப்பனே, உமது பெயரையே உச்சரிக்க பயந்து நடுங்கின உமது ஜனம், அத்தகையவர்களே நாங்களும் ஒருவராக இருந்த பொழுது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதற்கான அடிப்படை உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் பாவத்துக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் அவர் எங்களுக்கு உம்மை குறித்த போதனையை பரலோகத்தில் இருக்கிற பிதாவாக சொன்னபடியினால் உம்மை பிதாவே என்று கொண்டாடும்படியாய் அத்தகைய உரிமை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கிறோம். அத்தகைய உரிமையான உறவையும் நாங்கள் பெற்றுக்கிறோம். அதற்காக உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய உம்மிலே எங்கள் விசுவாச வாழ்வு தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ள உமது கிருபையை எங்களுக்காக தந்தீர். உமது அன்பை எங்களுக்காக வெளிப்படுத்தினீர்.
சேர முடியாமல் பாவத்தினால் பிரிந்திருந்த எங்களை பரிசுத்த ஆவியானவர் கூட்டி இணைக்கிறவராக, ஐக்கியப்படுத்துகிறவராக, ஒரே குடும்பமாக எங்களை ஐக்கியத்திலே கொண்டு வந்திருக்கிற பரிசுத்த ஆவியாருடைய செயலுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த கிறிஸ்துவம் என்ற கருத்து படிமத்தை திருச்சபையாக நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதன்படி விசுவாச வரலாற்றில் நீர் எவ்வாறு உம்மை வெளிப்படுத்தினீரோ அவ்விதமாக உம்மை நாங்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, விசுவாசிக்க எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த குருசேகரத்தினுடைய 3 சபைகளுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். சபையின் அடைக்கப்பட்ட கதவுகள் சீக்கிரமாய் திறந்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை சூழ்ந்திருக்கிற கொரோனா உயிர்கொல்லி வியாதியை நீர் அழித்து உமது சபையின் கதவுகள் திறக்கப்படவும், ஆராதனையின் சத்தத்தை உமது ஆலயத்திலிருந்து நாங்கள் எழுப்பவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் பரம்பியிருக்கிற கொரோனா வியாதியிலே இருந்து உலக நாடுகளையும் மக்களையும் நீர் விடுதலையாக்கும். இயேசு என்ற நாமத்திலே நீர் சுகத்தை வைத்திருக்கிறீர். அந்த சுக வாழ்வை உலகம் முழுவதிலும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த குருசேகரத்தின் 3 சபை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பத்தியைமை பார்த்து கேட்டீரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இப்பொழுதும் தங்கள் வீடுகளிலே முடக்கப்பட்ட, அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற உமது பிள்ளைகள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், பணிகளிலே இருந்து முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளின் பயணத்திலும் நீர் உடனிருந்து அவரை விசாரித்து போஷிப்பீராக. கர்த்தர் அவரை சூழ்ந்து கோட்டையாக இருந்து வியாதி கிருமிகள் அவரை அணுகாதபடிக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி குடும்பங்களை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இன்னும் அரசு தேர்வு எழுதியிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு நியமித்திருக்கிறபடி இன்னும் தேர்வு எழுத வேண்டிய பிள்ளைகள் உண்டு சுவாமி. SSLC தேர்வு மற்றும் +2 தேர்விலே ஒரு சில தேர்வுகள், இன்னும் பல்கலைக்கழக தேர்வுகள் எழுத வேண்டிய ஒரு நிலைமையிலே உள்ளவர்கள் உண்டு சுவாமி. அரசு யாருக்கெல்லாம் இப்பொழுது தேர்வு நாட்களை, தேர்வுக்கான அட்டவணையை வெளிப்படுத்தியிருக்கிறதோ அந்த அட்டவணையின்படி உமது பிள்ளைகள் சிறப்பாய் தேர்வு எழுதி வெற்றி சிறக்க பண்ணும் சுவாமி. கல்வியினால் வருகின்ற உயர்வை தேர்வு எழுதுகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் வெற்றியாக நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை உமது கரங்களிலே தருகிறோம். அவருடைய காயங்களை எல்லாம் மாற்றும். குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், சுகம், உமது பரம நன்மைகள் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தை சுகமாக்கும் சுவாமி. உமது சுவிசேஷம் எங்கும் பரம்பிட உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாய் நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளின் ஆசீர்வாதத்துக்காக விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். திருச்சபையின் அத்தனை குடும்பங்களை, விசுவாசிகளை நீ ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே தமது பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்ற அத்தனை விசுவாசிகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரம தகப்பனே, ஆமென்.
ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் உங்கள் போக்கிலும் வரத்திலும் எப்பொழுதும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க கடவது. ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.